கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ கிருபையினால்தான் நாம் நிலை நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. தேவ கிருபை என்பது நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தபோதும் தேவன் நமக்கு தரும் இலவச ஈவு. அது நம் பாவங்களை மன்னிக்கிறது, பலவீனத்தில் நம்மை தாங்குகிறது மற்றும் வாழ்நாள் முழுவதும் நன்மைகளையும் தயவையும் பொழிகிறது. தேவ கிருபையின் சிறப்புகள் என்று நாம் பார்ப்போமானால், இலவச ஈவு. தேவ கிருபை நமக்கு கிடைத்த இலவசமான ஒரு ஈவு. கிருபையை நாம் எந்த பணத்தாலோ அல்லது சொந்த முயற்சியாலோ சம்பாதிக்க முடியாது. அது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. நம்ம தேவ கிருபையினால தான் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் கிடைக்கிறது. கிருபையினால் கிடைக்கிறது. பலன் எப்படி கிடைக்கிறதுனா, சோதனைகள் மற்றும் பலவீன நேரங்களில் தேவ கிருபை நமக்கு தேவையான பலத்தை என்ன செய்கிறது? தருகிறது. நடத்துதல். சங்கீதம் 23:6 நாம் வாசித்தோமானால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நாளும் நம்மை பின்தொடர்ந்து கிருபை என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான செய்தினா, நமக்கு பெருமையே வேண்டாம், பெருமையே இருக்கக்கூடாது. நம்மிடம் உள்ள எல்லாமே தேவ கிருபையினால் நமக்கு கிடைத்தது. தேவ கிருபையினால் தான் நாம் நிலை நிற்கிறோம் என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையுடன் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தேவ கிருபை உங்களை மாற்றுவதற்கும் உங்களை உயர்த்தவும் வல்லது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அதே மாதிரி நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் சிறிய மற்றும் பெரிய உதவிகளுக்கு தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, தேவ கிருபையால் தான் நாங்கள் ஒவ்வொருவரும் நிலை நிற்கிறோம். எங்களை பலப்படுத்தி இந்நாள் மட்டும் ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீன நேரங்களில், கஷ்டமான நேரங்களில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.